நட்புகளை என்ன அப்படின்னா, இப்போ தாய்மாமன் தங்க மோதிர திட்டம் இருக்கு இல்லையா, அந்த தாய்மாமன் தங்க மோதிர திட்டத்தில் கொடுக்குற அந்த விலைப்பட்டியல் பார்த்தீங்க அப்படின்னா, இதில் டெண்டர் கோரியிருந்தாங்க 750 கோடி ரூபாய்க்கு. இந்த 750 கோடி ரூபாய்க்கு ஜாயலுகாஸ் வந்து 0.01 பைசே மட்டும் கொடுத்தா போதும் எனக்கு செய்கூலி சேதாரம் அப்படிங்கிற மாதிரி கோட் பண்ணியிருந்தாங்க. இருக்கிறதுலே லோவஸ்ட் ப்ரைஸ், அதாவது L1 அப்படிம்பாங்க. அந்த L1 வந்து ஜாயலுகாஸ் தான் இருக்குது. அதனால் ஜாயலுகாஸுக்கு இந்த 750 கோடி டெண்டர் கொடுக்க போகிறாங்க அப்படின்றாங்க. இல்லை மற்றவங்க என்ன விமர்சனம் பண்ணுறாங்க அப்படின்னா, அது எப்படி 0.01 பைசே மட்டும் செய்கூலி சேதாரம் எதுவுமே இல்லாமல் எப்படி கொடுக்க முடியும், இப்படி ஒரு வாய்ப்பே கிடையாது, 916 அப்படி பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி அந்த தங்க நகை வியாபாரத்தில் ஈடுபட்டிருக்கிற வணிகர்கள் சொல்கிறது அது ஒரு பக்கம் இருக்கட்டும். மற்ற பொதுமக்களுமே இது எப்படி இவ்வளோ லோ ப்ரைஸுக்கு எப்படி ஒத்துக்கிட்டாங்க, அவங்களுக்கு என்ன லாபம் இருக்கும், என்ன பெனிஃபிட் இருக்கும், என்ன ப்ராஃபிட் இருக்கும், அப்போது இதில் ஏதோ ஊழல் பண்ண ட்ரை பண்ணுறாங்க, இல்லை தரமில்லாத கொடுக்க ட்ரை பண்ணுறாங்க அப்படின்னு நிறைய பேர் ஒரு இதை சொல்கிறாங்க. இதில் ஒன்று என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, சிஎம் வந்து முதல்ல இதுக்கு முன்னால் வந்து ஜாயலுகாஸில் விளம்பரம் பண்ணியிருந்தாங்க அப்படின்னு ஒரு குரூப். இன்னொரு குரூப் என்ன சொல்லுச்சுன்னா, அவங்களும் கிறிஸ்டியன், ஜாயலுகாஸ் கிறிஸ்டியன், இவங்களும் கிறிஸ்டியன், அதனால் அந்த டெண்டர் அவங்களுக்கு கொடுக்குறாங்க. மற்றபடி இதில் வேற ரொம்ப மோசடி பண்ணுவாங்க, இதில் செம்பு கலந்துருப்பாங்க, 916 இருக்காது, தரம் இருக்காது அப்படின்றாங்க. எனக்கு இந்த இதெல்லாம் தெரியல. ஆனால் எனக்கு ஒரே ஒரு விஷயம், இப்போது மற்ற பொருள்னு வச்சுக்கோங்க, இப்போ கலைஞர் டிவி எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா இப்போ வரைக்கும் ஓடிக்கிட்டு இருக்கு, ஸோ தரமானது அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வர்றாங்க. அதே மாதிரி இப்போ மிக்சி, கிரைண்டர் இந்த வகையில் கொடுத்தீங்க அப்படின்னா ஒரு 6 மாதமோ 1 வருஷமோ அப்படி ஓடுறப்போ அதோட தரம் இவ்வளவு அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வந்துடலாம். பட் இந்த தங்க விஷயம் அப்படிங்கும்போது இப்போ வெளியில் இன்னைக்கு கொடுக்குறீங்க, இந்த கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் இன்னைக்கு கொடுக்குறாங்க அப்படின்னா அன்னைக்கு அப்போவே அடுத்த 10வது நிமிஷமே கொண்டு போய் ஒரு ஜுவல் கடையில் கொண்டு போய் கொடுத்து செக் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொன்னாங்கன்னா ₹1 செலவு இல்லாமல் என்ன கேரக்டருக்கு என்ன விஷயம் அப்படிங்கிறத புட்டு வச்சுருவாங்க. ஸோ தங்க மோதிரம் கொடுத்து அடுத்த 10வது நிமிஷத்தில் அந்த விஷயம் வந்து எக்ஸ்போஸ் ஆகிருது, குவாலிட்டி இல்லை அப்படின்னு. ஸோ அவ்வளோ ஒரு ஓப்பனாக ஒரு ஆக வேண்டிய விஷயத்த இவ்வளவு சாதாரணமாக கடந்து போய் பண்ணிடுவாங்களா, ஊழல் அதில் ஈடுபட்டுருவாங்களா அப்படின்னா எனக்கு தெரியாத 100% உண்மை இல்லைன்னு தான் தோணுது. ஏன்னா ஜாயலுகாஸை பொறுத்தவரை மிகப்பெரிய ஒரு நிறுவனம், பல ஆயிரம் கோடிகளுக்கு வணிகம் பண்ணுற ஒரு நிறுவனம். அந்த நிறுவனம் வந்து பார்த்தீங்கன்னா வருஷத்துக்கு 70-80 கோடி ரூபாயை விளம்பரத்துக்கு மட்டுமே செலவு பண்ணுறாங்க. இந்த விளம்பரத்துக்கு செலவு பண்ணுற பைசாவை இந்த மாதிரி இந்த ஹியூஜ் அமௌண்ட், அதான் பெரிய அமௌண்ட் டெண்டரில் உள்ள கலந்துக்கிட்டாங்கன்னா 750 கோடி ரூபாய் டெண்டரில் அவங்க வின் பண்ணுறாங்க அப்படின்னா அந்த இது வந்து உலக அளவில் பேசப்படும். அப்போ வர்த்தகத்தில் அவங்க பங்கு சந்தைகளில் அதோட விரிவாக்கம் வேற மாதிரி போகும். அதில் வர்ற பெனிஃபிட் இதை விட்டுட்டு இந்த 750 கோடியில் வருமானத்தை விட்டுட்டு மற்ற விஷயங்கள்ல அவன் கான்சென்ட்ரேட் பண்ணி அது மூலமாக வருமானத்தை ஈட்டலாம். ஒன்று அன்னைக்கு இந்த திட்டத்தை தொடங்கி வைக்கிறது முதலமைச்சர் தான் தொடங்கி வைப்பாங்க. அப்போ அன்னைக்கு ஃபுல்லாகவே ஜாயலுகாஸ் தான் விளம்பரங்கள் ஓடப்படும். அப்படி போகிற பட்சத்தில் பார்த்தீங்க அப்படின்னா மிகப்பெரிய அளவில் அது ஜாயலுகாஸ் அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகும். ஸோ இதில் பிஸ்னஸ் மேனாக நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, சில பிஸ்னஸ்கள்லாம் நாங்கள் எப்படி பண்ணுவோம் அப்படின்னா, ரொட்டேஷனுக்கு வந்தால் கூட போதுங்க, ப்ராஃபிட் தேவையில்லை அப்படின்னு சொல்லி எல்லாம் முடிவு பண்ணி எத்தனையோ பிஸ்னஸ் எல்லாம் பண்ணுவோம். ஸோ அப்படி ஒரு விஷயத்துக்கு தான் ஜாயலுகாஸ் முயற்சி பண்ணியிருப்பாங்க அப்படின்னு நம்புகிறோம். மற்றபடி இதில் நிறைய பேர் இப்போ முந்தா நாள் கூட பார்த்தீங்கன்னா இந்த கண்டென்ட் டேஸ் இருக்கு இல்லையா, இந்த டிவிக்கே கண்டென்ட் டேஸ், அந்த கண்டென்ட் டேஸில் ஊழலை பெருமளவு ஒழிச்சிட்டாங்களா, இந்த பார்ட்டி ஃபண்டை ஒழிச்சிட்டாங்களா, இந்த அமைச்சர்கள் கொடுக்க வேண்டிய கமிஷன்கள்லாம் ஒழிச்சிட்டாங்களா அப்படின்னு சொல்லி ஒரு 60% இப்போ ஊழலை கண்ட்ரோல் பண்ணுறது இந்த பார்ட்டி ஃபண்ட் விஷயங்களில் சரி பண்ணியிருக்காங்க அப்படின்னு தான் தோணுது. அப்படிங்கிற விஷயத்தில் அப்படி ஒருவேளை அதில் இந்த ஜாயலுகாஸ் விஷயத்துலேயும் பார்ட்டி ஃபண்டு, இந்த கமிஷன், இந்த விஷயங்கள் எதுவுமே அதில் பண்ணாமல் ஸ்டேட் டு ஸ்டேட் பண்ணுறாங்க அப்படிங்கிற பட்சத்தில் சாத்தியம் அப்படின்னு தான் நினைக்கிறேன். நன்றி.